நான் சா கீர்த்தனா என்னும் நான் சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற சா கீர்த்தனா என்னும் நான் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு திரும்பி பார்க்குற மாதிரி சிவகாசியில இருந்து முதல் பெண் எம்எல்ஏ டு தமிழக அமைச்சர்ல இடம் பிடிச்சிருக்க கீர்த்தனா அவங்க யாரு? சில பேர் சங்கீதா அவங்களோட சொந்தக்காரங்களானலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்க யார் இவங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிவகாசி தொகுதியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 29 வயதான கீர்த்தனா அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தல்ல விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி 108 இடங்களை பிடிச்சு தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு. காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகே, IUML கட்சிகள் எல்லாம் இப்ப ஆதரவு கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து விஜய் அவர் ஆட்சி அமைச்சிருக்காரு. தமிழக முதல்வரா மாறி இருக்காரு. அந்த வகையில அமைச்சரவையில இடம்பெற்ற ஒவ்வொருத்தரை பற்றிய தனிப்பட்ட விஷயங்களை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க யாரு, எந்த பின்புலத்தை சேர்ந்தவங்கன்னு. அந்த வகையில விருதுநகர் மாவட்டம் சந்திரரெட்டிப்பாட்டியை சேர்ந்த சம்பத் அப்படிங்கிறவரோட மகள் தான் கீர்த்தனா. 29 வயதான இவங்க மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல இளங்கலை கணிதமும் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்துல முதுகலை புள்ளியிலும் முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் திருமணமாகல. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, ஆங்கிலம் இந்த மொழிகள்ல பன்மொழி புலமை கொண்ட இவங்க நேரடி அரசியலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அரசியல் ஆலோசகரா பணியாற்றியிருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் அவங்களுடைய நிறுவனத்துல இணைந்து திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளோட தேர்தல் வியூகங்களை வகுக்கிறதுல இவங்க பின்னணியில இருந்து செயல்பட்டு இருக்காங்க. ஆந்திராவில இப்ப முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவங்களோட அரசியல் ஆலோசனை குழுவுல பணியாற்றி இருக்காங்க. இவங்க நிறைய அனுபவம் கொண்டவங்க. இதை தொடர்ந்து தாவிகாவில இணைந்து நேரடி அரசியல் பயணத்தை தொடங்கினாங்க. சிவகாசி சட்டமன்ற தொகுதியில தாவிகா சார்பில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சது. அந்த தொகுதியில 2 முறை அமைச்சரா இருந்த ராஜேந்திர பாலாஜி மீண்டும் போட்டியிட்டு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அசோகன்னு 2 பெரிய சவால் அவங்களுக்கு இருந்துச்சு. இவங்க 2 பேரையும் எதிர்த்து 11,670 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. 57,039 வாக்குகள் பெற்று காங்கிரஸ் வேட்பாளர் அசோகன் அவர் 2ஆம் இடத்தையும், 51,078 வாக்குகள் பெற்று அதிமுக வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி 3ஆம் இடத்தையும் பிடிச்சாரு. இந்த நிலையில முதலமைச்சர் அவருடைய அமைச்சரவையில முதல் பெண் அமைச்சராயிருக்காங்க கீர்த்தனா. இவங்க அமைச்சரவையிலும் சட்ட பேரவையிலும் ரொம்ப இளம் வயது உறுப்பினரா பெருமையும் பெற்றிருக்காங்க. சிவகாசியில இவங்க மக்களுக்காக கொடுத்த ஒவ்வொரு குரலையும் பார்க்க முடிஞ்சது. சொல்ல போனா என்னென்ன மைனஸ் இருக்கு அப்படிங்கறத தேடி கண்டுபிடிச்சு மக்கள் கிட்ட நேரடியா போய் உங்களுக்கு நான் இருக்க, இந்த நிலைமைய நான் மாத்தி கொடுப்பேன்னு இவங்க பதிவிட்ட வீடியோக்கள் எல்லாம் ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. சொல்ல போனா இவ்வளவு சின்ன வயதுல மக்களுக்கு இவ்வளவு தூரம் உதவி செய்யணும்னு இவங்க நினைக்கிறது ரொம்பவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு எல்லாருமே பாராட்டி இருக்காங்க. இப்ப அமைச்சரா அவங்க தொகுதி மக்களுக்கு நிறைய விஷயங்களை பண்ண இருக்காங்க. கீர்த்தனா அவங்கள ஒரு சிலர் யாருன்னு தெரியாததுக்கு முன்னாடி இவங்க யாரு, விஜய் அவருடைய சொந்தக்காரங்களா, சங்கீதா அவங்களுடைய சொந்தக்காரங்களா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. விஜய் அவரு அரசியலுக்கு அனுபவம் இல்லாம வந்திருக்காருன்னு நிறைய பேர் எதோ விஷயங்கள் பேசினாலுமே அனுபவம் இருக்க சரியான ஆட்களை தான் அவர் தேர்வு செஞ்சு இதுவரைக்கும் வாய்ப்பு கிடைக்காம இருந்த சிலருக்கு தான் வாய்ப்பு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது இப்ப ஒவ்வொருத்தர் பத்தின பின்புலமும் தெரிஞ்சுக்கும் போது நல்லாவே தெரிய வருதுங்க. கீர்த்தனா அவங்க சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே அதிகமா எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தாங்க. அவங்க கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாம் சமூக வலைதளங்கள் வழியா அவங்க கேட்டாங்க. அதுவே அவங்கள மக்கள் கிட்ட அதிகமா கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமாவும் பார்க்கப்பட்டுச்சு. தீவிர அரசியல் நுழையறதுக்கு முன்னாடி அரசியல் ஆலோசகர், டிஜிட்டல் பிரச்சார உத்தியாளரா அவங்க பணியாற்றி இருக்காங்க. ஆந்திராவில தெலுங்கு தேசம் கட்சிக்காக நிறைய பிரச்சார உத்திகளை எல்லாம் வகுக்கிறதுல முக்கிய பங்காற்றி இருக்காங்க. டிஜிட்டல் தளங்கள்லயும் அந்த கட்சியோட செல்வாக்க உயர்த்த தீவிரமா உழைச்சிருக்காங்களாம். இந்த மாதிரி அரசியல்ல நிறையவே அனுபவம் இருக்காம் அவங்களுக்கும். திறமையான நபர்கள் கையில தான் ஒவ்வொரு பொறுப்பையும் விஜய் அவர் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது இப்ப தெரிய வந்திருக்கு. இப்ப அமைச்சரா பொறுப்பேற்று இருக்க கீர்த்தனா அவங்களுக்கு நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.